ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பெப்பர் சிக்கன் என் சைடில் எப்படி பெப்பர் சிக்கன் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு சிக்கன் 1 கிலோ, வெங்காயம் ஒரு 2, தக்காளி 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, பெப்பர் 1 ஸ்பூனு, கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ கடாய் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நான்வெஜ்ஜு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க. ஸோ நல்லா வதங்கி ஒரு ப்ரௌனிஷாக வரும். அப்போ தான் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் அது ஒரு ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம அதில் தக்காளி போடணும். தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா கிண்டிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வச்சிட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும், நல்லா குழஞ்சியும் வரும். பசங்க தோலெல்லாம் எடுத்து வைப்பாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவுமே கையில் படாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிட்டோம், நம்ம மூடி போட்டு வச்சா வெந்துருச்சுங்க. ஸோ இதில் இப்போ நம்ம சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு தண்ணியும் ஊற்ற வேணாங்க. சிக்கனை போட்டுட்டு நம்மளுக்கு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு மூடி போட்டு வச்சாலே வெந்துடும். ஸோ நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு வச்சாலே அதுலேயே தண்ணி உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே இல்லை, அதுலேயே அழகாக வெந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், தண்ணி நல்லா வெளியே வந்திருக்கும் சிக்கன்லேருந்து. அந்த தண்ணியிலே அது வெந்துடும். நான் சொன்னேன்ல தண்ணி விட்டுடும்னு சொல்லி, பாருங்களேன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கொத்தமல்லியும் பெப்பரையும் போட்டு நல்லா சுருள கிண்ணோனாலே பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருங்க. இது என் ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் ரெடி. ஸோ இதோட காம்பினேஷன் சாம்பார், ரசம் இதெல்லாம் தாங்க. இது கூட சாப்பிடும்போது ஐயோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வாங்க இப்போ போய் சாப்பிடலாம்.